ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராண்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் சிம்பிள் ப்ளவுஸ் இதெல்லாம் போட்டுருவீங்க. பட் கிராண்டான ப்ளவுஸை பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளால் போட முடியுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆரம்பத்துலேருந்து வீடியோ போட்டிருக்கேன். பணம் வரைகிறதுலேருந்து ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் நம்ம எப்படி மேக்கிங் பண்ணுறோன்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு செல்லில் இமேஜை பார்த்து அந்த இமேஜை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் நம்ம டிசைன் கொண்டு வரோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் ஈஸியாக கிராண்ட் ஒர்க் ப்ளவுஸ் நீங்களும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபோனில் காட்டியிருக்க இமேஜை தான் இப்போ நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைனை எப்படி நம்ம ப்ளவுஸுக்கு வரைகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜை பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பூ போட்டிருக்காங்க. பூவுக்கு நல்ல ரிங் நாட் போட்டு பீட்ஸால் அடைச்சிருக்காங்க, லோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளவரு சுற்றி கொடி தான் இருக்குது. ஃபுல்லாக சுழி சுழியாக கொடி, இலை அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த இமேஜை நம்ம நல்லா பார்ப்போம். பாருங்கள், இந்த இமேஜ் இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். பூவும் கூடியும் தான் இருக்குது. நம்மளுக்கு வளைவாக நம்ம சுழியாக போட்டிருக்கோம். லீஃப் அங்கங்கே போட்டிருக்கோம். குட்டி லீஃப் இருக்குது, பெரிய லீஃப் இருக்குது. ஃப்ளவர் பாருங்கள், ரிங் நாட் போட்டு சின்ன லீஃபுக்கு பீட்ஸால் அடைச்சிருக்கோம். பெட்டல்ஸை ஃபுல்லாக நம்ம லோடிங் மாதிரி கட் பீடால் அடைச்சிருக்காங்க. இப்போ இதுதான் மெத்தடு. இது உங்களுக்கு தெளிவாக இமேஜ் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸை ஃபுல் மார்க்கிங் நம்ம பண்ணி எடுத்துருக்கோம். நெக்கில் ஷோல்டருக்கு கேப் விட்டுருக்கோம். பேக் டாட்ஸுக்கு நம்ம கரெக்டாக கேப் விட்டுருக்கோம். ஏன்னா ஃபுல் ஒர்க்கு வருது இல்லையா, அதனால் ஃபுல் ஒர்க்குக்கு நம்ம கரெக்டாக டாட்டுக்கு கேப் விட்டுருக்கோம். இந்த மாதிரி இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பாடியோட கரெக்ட் சைஸ் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம சென்டரில் ஒரு பூ பார்த்தோம் இல்லையா, அந்த பூவை இப்போ நம்ம வரைகிறோம். பாருங்கள், 2 லீஃப் கொடுத்து நடுவில் கூம்பு மாதிரி போட்டு அதுக்கடுத்து பெட்டல்ஸ் வரைஞ்சிருக்கோம். இந்த ஃப்ளவர் நம்ம ஈஸியாக தான் ஒரு 5 பெட்டல்ஸு சும்மா நம்ம கோலம் போடுற மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துருக்கோம். நம்ம சாதாரண சின்ன பிள்ளையில் பூ வரைவோம் இல்லையா, அந்த பெட்டல்ஸ் மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஒரு ஃப்ளவரை வச்சே நம்ம எல்லா படமும் நம்ம இப்போ வரைஞ்சிடலாம். இதை எப்படி நம்ம ஃபுல் ப்ளவுஸுக்கு நம்ம கொண்டு வரோன்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரு இமேஜ் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த இதை நம்ம தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். இதை எப்படி நம்ம ட்ரேசிங் சீட்டில் மொத்த ப்ளவுஸுக்கு அப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் நெக்கு வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அந்த நெக்கை நல்லா தெரிகிற மாதிரி அழுத்தி நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் டிசி மார்க்கை வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க்கர்னால் நம்மளுக்கு அழியாது. ஸோ டிசி மார்க்கை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் சீட்டு வச்சு நம்ம நெக்கு அவுட்லைன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம டிசி வச்சு அழுத்தி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நம்மளுக்கு நெக்கோட மார்க்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு நெக்கு மார்க்கை நம்ம எடுத்துக்கலாம். நெக்கு மார்க் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவரை எப்படி வரைகிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நெக்கில் வச்சு நல்லா அழுத்தி நம்ம டிசி மார்க் போட்டதுனால நெக் மார்க் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நெக்கு மார்க் நம்ம எடுத்துட்டோம். ஃபுல் ப்ளவுஸையுமே நம்ம ட்ரேசிங் சீட்டில் வரைஞ்சிருவோம். வரைஞ்சிட்டு நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் இப்படி வரையினாலும் வரையலாம், இல்லை நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கூட, பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு கரெக்டாக ப்ளவுஸுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதில் எந்த ஒரு ஆல்ட்ரும் நம்ம பண்ண தேவையில்லை. அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவரையே நான் அங்கங்கே வச்சு வரைகிறேன்னு பாருங்கள். இப்போ ஒரு ஃப்ளவரை தான் வச்சு வரைஞ்சோம். அதையே சேப்பு திருப்பி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம ட்ரேசிங் சீட்டில் அங்கங்கே வச்சு நம்ம இந்த ஃப்ளவரை வரைகிறோம். எப்படி ஃபுல் ப்ளவுஸுக்கும் நம்ம மார்க்கிங் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஈஸியாக மெத்தட் காட்டணும்னு சொல்லிட்டு நான் காட்டிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃப்ளவரை இப்போ இந்த ஆங்கிளில் நம்ம வச்சு வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அடுத்து வரையும் போது ஆப்போசிட்டு வேறு ஆங்கிளில் வச்சு நம்ம வரைஞ்சிக்கிறலாம். ஃபஸ்ட்டு பூ மட்டும் அங்கங்கே வரைஞ்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இடையில இருக்கிற கேப்புக்கு நம்ம கொடி வரையலாம். அதனால் ஃபஸ்ட்டு பூ வரைஞ்சது மட்டும் நான் காட்டியிருக்கேன். இந்த ஃப்ளவரை மட்டும் நம்ம அங்கங்கே காப்பி பண்ணிடுறோம். இப்போ நம்ம இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்த டைரக்ஷன் மாற்றி இந்த மாதிரி வச்சுருக்கோம்.
இப்போ நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன். அதுக்கப்புறம் இருக்கிற கேப்புக்கு தான் இந்த மாதிரி அங்கங்கே கொடி, லீஃபு, பெரிய லீஃப் வர இடத்துல பெரிய லீஃபும், குட்டி லீஃப் வர இடத்துல குட்டி லீஃபும், இடையில ஒரு 5 ரவுண்டு போட்டு ஒரு சின்ன பூ இருந்துச்சு அந்த இமேஜில். அதுக்கு வந்து நம்ம ஃபோராம பீடு வந்து நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரியே ஒரு 6 பீடு வந்து ரவுண்டாக நம்ம போட்டு வரைஞ்சிருக்கோம். இடையில பெரிய லீஃபு, குட்டி லீஃபு, இந்த மாதிரி கிடைக்கிற கேப்பை நம்ம ஃபில் பண்ணி தான் வரைஞ்சிருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃப்ளவரை மட்டும் அங்கங்கே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இடையில இருக்க கேப்புக்கு இந்த ஃப்ளவர்லேருந்து அந்த ஃப்ளவருக்கு நம்ம எப்படி வளைஞ்சு கொண்டு போகிறோமோ, நம்ம க்ரியேட்டிவிட்டியில் நம்மளோட கற்பனைக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் இமேஜையும் நம்ம வரைஞ்சாச்சு ட்ரேசிங் ஷீட்டில். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஃபுல் ப்ளவுஸுக்கும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இதில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் நம்ம பண்ண தேவையில்லை. நெக் அவுட்லைனுக்கும் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சு கேப்புக்கு நம்ம அவுட்லைன் 4 லைன் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா ஸ்டிச்சிங்காண்டி, அதுக்குமே நான் மார்க் பண்ணி தான் நான் வரைஞ்சேன். ஸோ அந்த லைனுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ எந்த ஒரு மாற்றமும் நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே ட்ரேசிங் ஷீட்டை வச்சு நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம ப்ளவுஸுக்கு கரெக்டாக ஒரு சில நேரம் அமையும், ஒரு சில நேரம் அமையாது. நம்ம எக்ஸ்ட்ரா வரைகிற மாதிரிக்கு வரும். நெக்கு ஒரு சிலவங்க ஏற்றி போடுவாங்க, ஒரு சிலர் லோவாக போடுவாங்க. ஸோ அந்த நெக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. இப்படி நம்ம வரையும்போது நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமரே நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் கொண்டு வந்தாலும் நம்ம இந்த சீட்டை வச்சு அவங்க நெக்குக்கு நம்ம வேறு டிசைன் நம்ம பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுற சீட்லாம் நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு உதவும் இல்லையா? இப்போ பாருங்கள், அடியில் கார்பன் சீட்டை வச்சு ஒன் சைடு உள்ள இமேஜை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேம் மாட்டுவோம். ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரேம் மாட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரேமில் அடங்குற மாதிரி இருந்தால் ஃப்ரேம்லேயும் வச்சுக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு அப்படி நினச்சோம்னா ஆரி காட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் அழுத்தி பென்சில் வச்சு மார்க் பண்ணுறேன். கார்பன் பேப்பர், ஒயிட் கார்பன் பேப்பர் வச்சுருக்கிறதுனால, பிங்க் கலர் ப்ளவுஸு ஒயிட் கார்பன் பேப்பர் வச்சுருக்கிறதுனால அடியில் நம்மளுக்கு நல்லா விழுகும். படம் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஸோ எந்த கலருக்கு எந்த கார்பன் சீட்டு வச்சா படம் தெளிவாக தெரியுமோ நம்ம அந்த கார்பன் சீட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒயிட்டு எல்லோ இருக்கும், நம்ம அந்த கலர் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளூவோ பிளாக்கோ வச்சிடாதீங்க, கலர் வந்து ஒட்டிடும். மேக்ஸிமம் வந்து ஒயிட்டும் எல்லோவும் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கார்பன் சீட்டு. நம்ம கரெக்டாக எந்த பக்கம் இருந்து வரைய ஆரம்பிக்கிறோமோ கரெக்டாக எல்லாமே படம் வரைஞ்சிக்கோமான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறணும். எதுவும் விடுபட்டு போயிடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம அழுத்தி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கிட்டிருந்து வரைஞ்சிருக்கோம், இன்னும் எது வரையாமல் இருக்கோங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு கார்பன் சீட்டை நம்ம அடுத்த பக்கத்துக்கும் நம்ம கொண்டு போய்க்கிறலாம். அப்படியே எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பாதி சீட்டு தான் வச்சுருந்தோம் இல்லையா, அடுத்த பாதிக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் இமேஜும் நம்மளுக்கு நல்லா தெளிவாக வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ஈஸியாக பண்ணலாம். நம்மளுக்கு படமும் தெளிவாக தெரியும். நம்ம எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு பண்ண தேவை இருக்காது. நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு போகலாம். அதனால் பிகினர்ஸ் நீங்களுமே இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தைரியமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கு நான் படம் வரைகிறதுலேருந்து நான் காமிச்சிருக்கேன். நம்ம படம் வரைகிறதுமே ஈஸியான மெத்தடில் தான் வரைவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வரைகிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு படம் வச்சு வரைஞ்சிட்டு நம்ம அதையே நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவோம். அதனால் நம்மளோட இது வந்து ஈஸி மெத்தடு தான். உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக புரியும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்ம வரையும் போதே அந்த டாட்டுக்கும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டதுனால அந்த டாட்டுக்கும் நம்மளுக்கு மிஷினில் தைக்கும் போது அடிபடாது. ப்ளவுஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடித்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். எங்கேயுமே கேப் இருக்காது. அதுக்கு தான் இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணுறது.
டாட்டுக்குமே கரெக்டாக நான் மார்க் பண்ணிவிட்டேன். அந்த டாட்டுக்கு உள்ள இடைவெளியில் மட்டும்தான் நான் படம் வரைஞ்சிருக்கேன். அந்த டாட்டுக்குள்ளே நான் போகலை. ஸோ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு மிஷினில் அடிபடுறதுக்கு சான்ஸே கிடையாது. பாருங்கள், இமேஜ் வந்து நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது இல்லையா? ஃபுல் இமேஜும் நம்மளுக்கு தெளிவாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரேம் மாட்டி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ளவுஸ் ஃபுல் ஒர்க்கிங் பண்ண பிறகு பாருங்கள், இந்த பேக் நெக் வந்து நல்லா கிராண்ட் லுக்கில் அழகாக வரும். இப்போ நம்ம ஃப்ரேம் மாட்டிட்டோம். ஃப்ரேம் மாட்டவும் நம்மளுக்கு படம் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். இப்போ நெக் அவுட்லைன் வந்து 4 லைன் நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். நான் கரெக்டான அளவு மார்க் பண்ணதுனால 1/4 இன்ச்சு தள்ளாமல் அதே லைன்லேயே நான் போடுறேன். 3 லைன் ஜரியும் பிங்க் கலர் saree தான். ஸோ அதை விட டார்க் ஷேடில் நூல் வந்து நான் 2 லைன் கொடுத்து சில்க் த்ரெட் கொடுத்து மடக்கி போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு கெட்டி ஒர்க்காக வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம எடுத்தோடனே பாசி வச்சோம்னா மிஷினில் அடிபடும். இவ்வளோ ஒர்க் பண்ணி நம்மளுக்கு அது ஒரு அடிபட்டு பிஞ்சு போச்சுன்னா நம்ம கையில் வேலை பார்க்குற மாதிரிக்கு இருக்கும். ஸோ 2 லைன் நான் வந்து ஜரியிலேயே கொடுத்துட்டேன், ஜரியும் த்ரெட்டுமே கொடுத்துட்டேன். இது வந்து நம்மளுக்கு மிஷினில் அடிபடாது. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கோம். ஜரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு நல்லா கரெக்டாக எடுக்கணும். அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து அழகாக வரும். இப்போ இந்த ஃப்ளவர்லாம் ஜரியில் போட்டு முடித்த பிறகு ரிங் நாட் எப்படி நம்ம போட்டிருக்கோன்னு பாருங்கள். அந்த 2 லீஃபை விட்டுட்டு இந்த கூம்பு மாதிரி வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஜரி போடாமல் தான் விட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம ரிங் நாட் போடுறதுக்கு நான் ஒரு 12 ஸ்டாண்ட்ஸாக நூல் எடுத்து நாட் போட்டிருக்கேன். 6 நூலாக எடுத்து 12 நூலாக நம்ம நாட் போட்டிருக்கோம். பாருங்கள் ரிங் நாட் எப்படி போடுறோன்னு பாருங்கள். அந்த கூம்பு மாதிரி நம்ம ஒன்று வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எட்ஜிலேருந்து வாரோம். அந்த முனையிலேருந்து நம்ம ரிங் நாட் எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஊசியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று போட்டிருக்கோம்ல, அப்படியே அந்த ஷேப்புக்கு வெளிப்பக்கமாகவே கொண்டு வரோம். ரிங் நாட் வந்து அடுத்தடுத்து உள்ளே போகத்தான் நல்லாயிருக்கும். ஸோ அவுட்லைனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம போடணும். பாருங்கள், அந்த நூலை வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு லைட்டாக ஒரு சுற்றி அந்த இடத்த அமுக்கி பிடிச்சிக்கோங்க, அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம மெதுவாக விடும்போது நாட் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் நல்லா விழுகும். சிக்கலும் நம்மளுக்கு விழுகாது. கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக விட்டால் போதும். நம்மளுக்கு ரிங் நாட் வந்து கரெக்டாக ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி அழகாக கிடச்சிரும். நூலை நல்லா ஒன்று போல் சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு சுற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நாட்டு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி லேசாக விடணும். இப்போ நம்ம பாருங்கள், அந்த ஆர்ச்சுக்கு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம். அந்த கூம்பு மாதிரி வரைஞ்சதுக்கு அடுத்தடுத்து நம்ம உள்ளே போட உள்ளே நம்ம போகும்போது நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்காக நம்மளுக்கு தெரியும். அப்படி போட்டால் தான் ரிங் நாட் வந்து அழகாக தெரியும். உள்ளேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. ஸோ வெளியிலேருந்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் த்ரெட்டை வந்து நீங்கள் மெதுவாக விட்டாலே போதும், நாட் அந்தளவுக்கு கரெக்டாக வந்து விழுந்துடும். இப்போ நம்ம உள்பக்கம் போகிறோம் பாருங்கள். நீங்கள் சிக்கல் விழுகுன்னு நினச்சிங்கன்னா அந்த த்ரெட்டை நல்லா ரேஸாக ஒரு முறுக்கி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அப்போனா அந்த நூல் ஒன்று போல் நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஊசியில் சுற்றி நம்ம விடும்போது அந்த நூல் கரெக்டாகவே அப்படியே இருக்கும், சிக்கல் விழுகாது நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம ரிங் நாட் ஃப்ளவர் போட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ரீச் லுக்கு கிடைக்கும். இது மாதிரி அந்த கேப் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா அடுக்காக ரிங் நாட் வந்து ஒன்று மேலே ஒன்று போய் விழுகும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று ஆரம்பித்தோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம போட்டு உள்ளே வரும்போது லாஸ்ட்டாக ஒன்று வந்து நம்மளுக்கு நின்றுருக்கு. அந்த ஷேப்புக்கு இப்போ நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம போட்டிருக்க ரிங் நாட்டு அந்த பூவோட ஷேப்புக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஃப்ளவர் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கு இல்லையா. இது வந்து நம்ம பீட்ஸ் எதுவுமே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிங் நாட் போட்டுறணும். நம்ம அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா நம்ம பீட்ஸ்லலாம் போய் பட்டு இழுக்கும். ஸோ நம்ம ரிங் நாட் வேலையை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். அவுட்லைன் ஜரி கொடுத்துட்டு ரிங் நாட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம பீட்ஸ் வச்ச பிறகு நம்ம போட்டோம் அப்படின்னா பீட்ஸ்லலாம் போய் பட்டு நூல் வந்து நம்மளுக்கு இழுக்கும், சிக்கலாகும். ஸோ இந்த மாதிரி நூல் வேலையை நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்.
அந்த லீஃபுக்குமே அவுட்லைன் ஃபுல்லாக ஜரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். பெரிய லீஃப் ஒன்று வரைஞ்சிருக்கோம்னா அதுக்குமே அவுட்லைன் ஜரி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ரிங் நாட் போட்டிருக்கிறதுக்கு கீழே ஒரு 2 லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, குட்டி லீஃபாக, அதுக்கு நம்ம கோல்டன் கட்பீடை வச்சு நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்டல்ஸை வந்து நம்ம கொடுத்துட்டோம். பெட்டல்ஸை கொடுத்துட்டு அந்த லீஃப் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த லீவை ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம பெட்டல்ஸை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்னா, லாஸ்ட் எட்ஜில் ஒரு 3 பாசி மட்டும், ஒரு 2 பாசி மட்டும் நம்ம பிங்க் கலர் சுகர் பீடு வந்து நம்ம கொடுக்குறோம். மீதி எல்லா பாசியும் நம்ம கோல்டனில் கொடுக்குறோம். நான் சேரீயும் இதே கலர் கான்ட்ராஸ்ட் கலர் தான் இல்லையா, ஸோ அதனால தான் நம்ம வந்து கோல்டன் பீட்ஸும் கொடுக்குறோம். லாஸ்ட்டாக ஒரு 2 பீடு மட்டும் பிங்க்கில் கொடுக்குறோம். இப்படி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக 2 விதமான கலர்ஸ் தெரியும். கோல்டன் கலர்ஸில் ஒரு லேயர் தெரியும், அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு லேயர் தெரியும். ஃப்ளவரே வந்து நம்மளுக்கு 2 விதமாக அழகாக தெரியும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது பாருங்கள் அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2 லேயராக தெரியுது பாருங்கள். பிங்க் கலர் ஷேடு அவுட்லைன் கொடுத்த மாணிக்கு இருக்குது, அதுக்குள்ளே கோல்டன் கலர் இருக்குது. இப்போ அந்த லீஃபுக்கு நம்ம கோல்டு கட்பீடை வச்சு நம்ம 3 பாசியாக 2 லைன் கொடுத்துருக்கோம். அந்த லீஃப் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ரிங் நாட்டுக்குமே நம்ம ஏன் டார்க் கலர் போயிருக்கோம் அப்படின்னா, சேம் கலர் சேரீ தான், பிங்க் கலர் இதே கோல்டன் கலரில் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் ஃபுல் ஜரியில் வந்து சேரீ இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் பிங்க்கும் இல்லாமல் டார்க்கு வைலட்டாக நம்ம கொண்டு போயிருக்கோம். வாடாமல்லி கலரில் நம்ம த்ரெட் எடுத்து ரிங் நாட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை விட ஒரு ஷேடு டார்க்காக போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும் த்ரெட்டு. அதுக்கு தான் நம்ம டார்க் சைடு போகிறது. இப்போ பிங்க்லேயே நம்ம போட்டோம்னா எடுக்காது, அதனால தான் நம்ம வாடாமல்லி கலருக்கு நம்ம போனது. பிங்க்குக்கு அடுத்த சைடு என்ன வரும், நம்மளுக்கு வைலட்டு தானே, ஸோ அந்த கலர் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஃப்ளவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஃப்ளவர் வந்து 2 கலராக அழகாக தெரியுது பாருங்கள். இது வந்து லென்த்தி வீடியோங்கிறதுனால இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளவரை ஃபில் பண்ணுறது மட்டும்தான் காட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவை பார்ட் 2ல் நம்ம இந்த கொடியெல்லாம் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம், ப்ளவுஸ் நம்மளுக்கு பேக் நெக் டிசைன் எப்படி வருது, ஸ்லீவுக்கு எந்த மாதிரி நம்ம படம் வரைகிறோம், ஸ்லீவுக்கும் படம் வரையிலேருந்து நான் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவுமே நம்ம படம் வரைஞ்சி எப்படி போடுறோம், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பிறகு நம்மளுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2வாக காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுனால அதை நான் பார்ட் 2வாக பிரித்து காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கு ஃப்ளவரு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர்ற பார்ட் 2வையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணி தெரியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம படம் வரைஞ்சி இந்த ஃப்ளவரை மட்டும் நம்ம ஃபில் பண்ணி காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வர பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், ஃபுல் வீடியோ வாட்சிங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.